அண்ணன் விக்ஸானது பாட்டி கூட இப்போ இல்லாம இல்லப்பா, பக்கத்து வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப தொல்லப்பா, என்னடா வயசு இது, என்ஜாய் பண்ற வயசு இது, வேர் இஸ் த பாட்டு. மாநகரம் படம் மூலமா பிரபலமான நடிகர் ஸ்ரீயா இது என்ன இப்படி ஆயிட்டாரு, அவருக்கு என்னாச்சுன்னு இப்ப பலருமே சோசியல் மீடியால இவரோட இந்த ரீசன்ட் வீடியோஸ் அண்ட் போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. வழக்கு எண் 18/9 படம் மூலமா 2012 தமிழ் சினிமாக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் ஸ்ரீ. முதல் படத்திலேயே அவரோட சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. கனா காணும் காலங்கள் சீசன் 2ல ஸ்ரீராம் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்ச இவரு வழக்கு எண் 18/9 படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும், வில்லம்பு, மாநகரம்னு இப்படி நல்ல சிறந்த படங்கள்ல நடிச்சு தனக்கான இடத்தை பிடிச்சாரு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் தமிழ் சீசன் 1ல கண்டஸ்டண்டா கலந்துகிட்ட இவரு 4 நாட்கள்லயே ஹவுஸை விட்டு வெளியேறிட்டாரு. அதுக்கப்புறம் இவர் படங்கள் பண்ணாமலே இருந்தாரு. மக்கள் பலரும் ஸ்ரீ என்னானாரு, படமே பண்றது இல்லைன்னு கேட்க தொடங்கினப்போ 2023ல இருக்கப்பற்று படம் மூலமா மறுபடியும் தமிழ் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. ஆனா அந்த படத்தோட அப்படியே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம காணாம போயிட்டாரு. இந்த நிலையில அவர் ஸ்ரீ ப்ளூ டிக்ட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவரோட போட்டோஸ் மற்றும் வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வராரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு தான் சொல்லணும். உடல் ரொம்ப மெலிஞ்சு போய் பார்க்கவே கவலைக்கிடமா இருக்காரு. அவர் போடுற வீடியோஸ்லயே அவர் தனியா தான் வாழ்ந்துட்டு வராருன்னு தெரியுது. மேலும் அவர் தனியா சமையல் செய்யறதையெல்லாம் அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஷேர் பண்ணிட்டு வராரு. 3rd January 2025 Friday night dinner மசாலா வெண்பொங்கல். அவர் இந்த மாதிரி தலைமுடியெல்லாம் வெட்டாம நல்ல முடிய வளர்த்து இப்படி இருக்கிற தோற்றத்தை பார்க்கும்போது கடந்த 2 வருஷமா வெளியே எங்கேயும் போகாம ரூம்லயே தான் இருக்கிற மாதிரி தோணுது. எதனால இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற தகவல் இல்ல. ஆனா சோசியல் மீடியால சிலர் இவர் பட வாய்ப்பு இல்லாம போதைக்கு அடிமையாகி இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க. அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல தன்னை லேடி பாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வானவில் குறியீடையும் பயன்படுத்தி இருக்காரு. மேலும் அவர் கடைசியா நடிச்ச இருக்கப்பற்று படத்துக்கான பேலன்ஸ் 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படணும் அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஸ்ரீயோட இந்த நிலைமையை பார்த்து பலருமே கமெண்ட்ஸ்ல எப்படிப்பட்ட நடிகர் நீங்க, உங்களை இந்த நிலைமையில பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அந்த ரூமை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களை போய் மீட் பண்ணி பேசுங்க, இப்படியே இருந்தா நிலைமை இன்னுமே மோசமாயிரும்னு கமெண்ட்ல அவருக்கு வேண்டுகோளை வச்சுட்டு வராங்க. எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல சிலர் லோகேஷ் கனகராஜை மென்ஷன் பண்ணி இவருக்கு என்னாச்சுன்னு பாருங்க சார், இவருக்கு உடனே உதவி செய்யுங்க, இவர் மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, இவருக்கு மருத்துவ உதவி தேவைன்னு சொல்லிட்டு வராங்க. ஸ்ரீ இப்போ கரண்டா எங்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் எதுவும் இல்ல. தெரிஞ்சா கண்டிப்பா பல உதவிகள் அவரை போய் சேரும்னு நினைக்கிறோம். மேலும் அவரோட ஃபேன்ஸும் இவருக்கு கவுன்சிலிங் தேவை, என்னாச்சுன்னு கேட்டுட்டு வராங்க. ஸ்ரீ அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ற விதமா ஜஸ்ட் அண்ட் ஓவர் ஆக்டர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை ஓவர் ஆக்ட் பண்றேன்னு இவருக்கு சினிமா வாய்ப்புகள் ஏதாவது பரிபூர்ண விரக்தியில இப்படி பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. சினிமால சாதிக்கணும்னு பல கனவுகளோட வந்த ஸ்ரீ இப்படி தன்னோட 37வது வயசுல பரிதாபகரமா இருக்கிறது பலரையும் சோகத்திலையும் பேரதிர்ச்சியிலையும் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். சீக்கிரமே இவர் பழைய நிலைமைக்கு திரும்ப வருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது.